ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே ரொம்ப ருசியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் மீன் வறுவலும் பார்க்க போகிறோம். சரியா? நான் இன்றைக்கி வந்து 1.5 கிலோ நெய் மீன் எடுத்திருக்கேன். இதில் தான் மீன் குழம்பு மற்றும் மீன் வறுவல் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டுக்கலாம். சரியா? கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் தேவையான அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு மணம் வரணும். சரியா? வெந்தயத்தோட அந்த மணம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெந்தயம் பொரிஞ்சு அந்த மணம் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வந்துச்சுன்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெந்தயம் பொரிஞ்சு மணம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் நம்ம இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே அதில் ஆட் பண்ணி வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இங்கே சின்ன சின்னதாக தக்காளினால நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தக்காளி எடுத்தாலே போதுமானது. தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு இருந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதனால் நம்ம தக்காளியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி இது 2மே இதில் சேர்க்கலாம். சரியா? சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் நான் எடுத்திருக்கேன். அது இங்கே குழம்புக்கு சேர்க்க போகிறேன். குழம்பு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. மிளகுத்தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம எல்லா பவுடருமே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி 2 நிமிஷம் கிளறினா போதும். கிளறிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதித்து விடும்போது அந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே என்ன ஆகும், நல்லா வெந்து மசியல் மாதிரி ஆகிடும். சரியா? அது வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப ருசி கொடுக்கும். அதுக்கு நல்லா கொதி வரட்டும். ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா? அடுத்ததாக நம்ம வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவு தாங்க புளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதை நல்லா கரைச்சி இப்போ வந்து அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். அடுத்தது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம 1.5 கிலோ நெய் மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற இந்த குழம்பு சுண்டிடுச்சு. நமக்கு தேவையான பக்கம் வந்துடுச்சு. இந்த டயத்தில் ஒவ்வொரு மீனாக நம்ம வந்து ஒவ்வொரு மீன் துண்டுகளாக இதில் வந்து எடுத்து போட போகிறோம். பாருங்கள், இப்படி சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற இந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா நம்ம வந்து குழம்புல சேர்க்க போகிறோம். சரியா? இப்போ சேர்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இதனால் நம்ம மீன்கள் உடைவதை தவிர்க்கலாம். சரியா? இப்போ மெல்ல மெல்ல ஒன்றா நான் வந்து எடுத்து அந்த குழம்புல பீஸுகளெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லா பீஸையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிட்டோம். எல்லா மீன் துண்டும் நம்ம போட்டதுக்கப்புறம்
லைட்டாக ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் இன்னொரு வாட்டி உப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீன் வறுவலுக்காக மீன் எடுத்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த மீனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதிலே நீங்கள் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது அந்த மீன் வந்து பொரியல் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டி ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு வாணலியில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் மசாலா தடவி வச்சுருக்கிற அந்த மீன் ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கையால் நல்லா பிசைஞ்சதுனால அந்த மசாலா எல்லாமே ஒன்று கூட உதறல, பார்த்தீங்களா? இப்போது ஒரு சைடு மீன் குழம்பு ரெடியாக இருக்குது, ஒரு சைடு மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டு இருக்குது இல்லையா? லாஸ்ட்டாக அந்த மீன் குழம்புல நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். மீன் குழம்பு ரெடி. அடுத்தது மீன் வறுவல் திருப்பி போட்டாச்சு. சரியா? ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் வெந்துட்டு இருக்குது. மீன் வறுவலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அது பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் குழம்பு மீன் வறுவல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.